வணக்கம். 60 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை நேர்காணல் செய்த தவேக தலைவர் விஜய். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் முதல் கட்ட வேட்பாளர்கள் கலந்தாய்வு நேற்று நடைபெற்றது. இதை விஜய் அவர்கள் தனது கட்சி தலைமை அலுவலகமான பனையூரில் நடத்தினார். சுமார் 60 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் இறுதி செய்யப்பட்டு விட்டதாக அக்கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தவேக தலைவர் சென்னையில் உள்ள பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் டி நகர் தொகுதியிலும், அக்கட்சியின் தேர்தல் பிரிவு செயலாளரான திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வில்லிவாக்கம் தொகுதியிலும், அக்கட்சியினுடைய நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளரான செங்கோட்டையன் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் போட்டியிடுவார் என்றும், இதேபோன்று ஜேசிடி பிரபாகர் அவர்கள் அம்பத்தூர் தொகுதியிலும், ஆர்கே நகர் தொகுதியில் VS பாபு அவர்களும், நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தொகுதியில் அக்கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளரான திரு அருண்ராஜ் அவர்கள், அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளரான CT நிர்மல்குமார் மதுரை மாவட்டத்தில் உள்ள உசிலம்பட்டி மற்றும் ஒரு பொதுச் செயலாளரான ராஜ்மோகன் அவர்கள் எழும்பூர் தொகுதியிலும், அக்கட்சியினுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளரான தாகிரா வாணியம்பாடி தொகுதியிலும், அக்கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர் ராஜசேகர் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தனி தொகுதியிலும் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக VIP தொகுதிகளாக 60 VIPகளை விஜய் அவர்கள் ஒரே நாளில் நேர்காணல் செய்துள்ளதாகவும், இவர்கள் அனைவரும் அந்தந்த தொகுதிகளில் போட்டியிடுவது உறுதி என்றும், இதற்கான அறிவிப்பு முறைப்படி வெளியிடப்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் தமிழகத்திலேயே முதல் கட்சியாக வேட்பாளர்களின் நேர்காணலை தவேக நடத்தியுள்ளது. தவேக இதுவரையிலும் யாரோடு கூட்டணி அமைக்கவில்லை என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. நேற்று இதே நாளில் கரூர் பெருந்துயர சம்பவத்தின் 3வது கட்ட விசாரணைக்கு விஜய் ஆஜராக வேண்டும் என CBI தரப்பிலிருந்து சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் விஜய் அவர்கள் தான் வேட்பாளர்களை நேர்காணல் செய்ய இருப்பதால் வேறொரு நாளில் சென்னையில் நான் ஆஜராகிறேன் என அவர் தரப்பிலிருந்து மனு அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் CBI தரப்பு நேற்று இதற்கு ஒப்புக்கொண்டாலும் மீண்டும் விஜய் அவர்கள் டெல்லிக்கு வர வேண்டும் என சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இது தவேக தலைவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தாலும் வேறு வழியில்லை, அவர் அங்குதான் சென்று ஆக வேண்டும். இப்படி தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் ஜனநாயகன் படம், CBI வழக்கு போன்றவை விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருந்து வருகிறது. இது ஒருபுறம் இருக்க, விஜய் அவர்களின் குடும்ப பிரச்சனையும் மேலோங்கி உள்ளது. அவரது மனைவியான சங்கீதா அவர்கள் விவாகரத்து கோரியுள்ளார். இப்படி விஜயை சுற்றி பல்வேறு விதமான அரசியல் பின்னல்கள் பின்னப்பட்டு வருவது தவேகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டு வருகிறது. இருந்தும் கூட தவேகவிற்கான செல்வாக்கு குறையவில்லை. வரும் தேர்தலில் மிகப்பெரிய கட்சியாக உருவெடுக்கும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. குறிப்பாக தவேக ஒரு மிகப்பெரிய கூட்டணியை, வலிமையான கூட்டணியை உருவாக்கி இருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கலாம் அல்லது மிகப்பெரிய இடத்திற்கு சென்றிருக்கலாம். ஆனால் விஜய் அவர்கள் கூட்டணி அமைக்க தவறிவிட்டார். இந்த பொறுப்புகள் அனைத்தும் அக்கட்சியினுடைய தேர்தல் பிரிவு செயலாளரான ஆதவ் அர்ஜுனாவிடம் வழங்கப்பட்டிருந்தது. அவர் மெத்தன போக்கை கையாண்டதால் தான் கூட்டணி கைகூடாமல் சென்று விட்டது. அவர் கட்சிகளை நம்பவில்லை, தரவுகளை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கிறார் என்ற விமர்சனம் அவர் மீது முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதனால் விஜய் அவர்களே அவர் மீது கோபத்தில் இருந்ததாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் தவேக தலைவர்களும் மற்றும் ஒரு சில தலைவர்களும், அனுபவமிக்க செங்கோட்டையன் போன்ற தலைவர்கள் இருக்கும்போது ஆதவ் அர்ஜுனாவை அதற்கு தேர்வு செய்தது விஜய் செய்த மிகப்பெரிய தவறு என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. நன்றி.